கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் சிகரெட்டை பற்ற வைக்க நண்பன் மறுத்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். சிகரெட் பற்ற வைக்க மறுத்ததால் தான் இந்த கொலையா, இல்ல வேறு ஏதேனும் முன்பகை இருக்கிறதா? விசாரணையின் முதற்கட்ட தகவல் சொல்வது என்ன பாரதிராஜா? முதல்ல இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்கணும். கடந்த 17ஆம் தேதி பாதி எரிக்கப்பட்ட நிலையில் கோலார் மாவட்டத்தின் ஒரு உடல் கண்டெடுக்கப்படுகிறது. அரட்டி என்ற கிராமத்தில் இந்த உடல் கண்டெடுக்கப்படுகிறது. போலீசார் முதற்கட்டமாக விசாரணை நடத்திய போது இது கொலை என்று தெளிவாக தெரிந்தாலும் யார் இதை செய்திருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவருக்கு பல்வேறு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் அந்த இடத்தில் இருந்த மதுபான பாட்டில்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். மதுபான பாட்டில்களில் இருந்த கைரேகைகள், அதே போல அந்த பகுதியில் இருந்த செல்போன் டவர்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்திய போது அந்த கொலை நடந்த நேரத்தில் அந்த இடத்தில் 2 செல்போன் எண்கள் கிடைக்கிறது. அதை யார் என்று விசாரிக்கும் போதுதான் அது இறந்த நபர் சங்கர் நாயக்கின் நண்பர்கள் கணேஷ் மற்றும் லக்ஷ்மண் என தெரிய வருகிறது. அவர்களை பிடித்து இன்று விசாரிக்கும் போது பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிவருகின்றன. அதில் குறிப்பாக சிகரெட் பற்ற வைக்க மறுத்ததால் சங்கர் நாயக்கை நாங்கள் கொலை செய்தோம் என அவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சண்டை தொடங்கியது 16ஆம் தேதி மாலை அதே பகுதியில் உள்ள ஒரு பாரில் தொடங்கி இருக்கிறது. பாரில் சிகரெட் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் தீப்பெட்டி வாங்க மறந்திருக்கிறார்கள் கணேஷும் லக்ஷ்மணும். ஆனால் சங்கர்நாக்கிடம் தீப்பெட்டி சென்று வாங்கி வருமாறு கூறியிருக்கிறார்கள். அவரும் வாங்கி வந்திருக்கிறார். ஆனால் அவர் சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு கணேஷ் மற்றும் லக்ஷ்மணுக்கு சிகரெட் பற்ற வைக்க மறுத்திருக்கிறார். அதை விளையாட்டாக செய்தாரா, அவர் வேண்டுமென்றே செய்தாரா என தெரியவில்லை. அது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் பாரில் இருந்து அவர்கள் 3 வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வெளியேற்றப்பட்டிருக்கார்கள். பின்னர் வெளியே சென்று மது அருந்தலாம் என்று கூறி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று மது அருந்திய போது ஏன் எனது சிகரெட்டை பற்ற வைக்கவில்லை என்பது தொடர்பாக மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கணேஷும் லக்ஷ்மணும் சேர்ந்து சங்கர் நாக்கை பியர் பாட்டிலால் அடித்திருக்கிறார்கள். அதில் அவர் காயமடைந்து துடிக்கும் போது அவரது கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு பின்னர் சுதாரித்திருக்கார்கள் நண்பனை கொலை செய்து விட்டோமே என்று. அதன் பின்னர் இந்த கொலையை மறைப்பதற்காக அவர்கள் சென்றிருந்த பைக்கில் இருந்து பெட்ரோலை எடுத்து அவரது முகத்தில், அதாவது சங்கர் நாட்டின் முகத்தில் ஊற்றி முகம் தெரியாத அளவுக்கு சிதைத்திருக்கிறார்கள். தற்போது போலீஸ் விசாரணையில் இந்த அனைத்து தகவல்களுமே தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சிகரெட் பற்ற வைக்கவில்லை என்ற காரணத்திற்காக தன்னுடன் பழகிய நண்பனையே கொலை செய்திருக்கும் விவகாரமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.